வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ காஸ்கோ வந்துட்டு கண்ணாடி ரெடி ஆகிடுச்சு சொல்லாங்க. ஸோ அது பிக் பண்ணோம். ஒன்றும் நான் இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணல. ஸோ எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியாது எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு. இன்சூரன்ஸ் எவ்வளோ ரிபேட் கொடுப்பான்னு அது வந்து இன்றைக்கி போய் இல்லை நாளைக்குள்ளே பண்ணிடுவேன். கொஞ்சம் வேலையில் பிஸியாக இருந்தேன். பேஸ்மெண்ட்டு ஆல்மோஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஆகிருக்கு. இன்னும் பெயிண்டிங் தான் பாக்கி. அதை நான் கீழே வீட்டுக்கு போயிட்டு பேஸ்மெண்ட்டும் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். இது அது தவிர வந்து ஸோ அதிதிக்கு வந்து 18 months வேக்சினேஷன் கொடுத்தோம். 18 months ஆயிடுச்சுன்னு. பட் கொடுத்ததில் அடுத்துக்கு இது வரைக்கும் எவ்வளோ வாட்டியும் கொடுத்துக்கோம். ஃபீவர் வந்ததில்லை. பட் திஸ் டைம் ட்ரிகர்ட். ஸோ கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்குது அவளுக்கு. ஸோ இது ஒன்று தான் எனக்கு பிடிக்கல கனடாவில். இப்போது எதாவது எமர்ஜென்சி நான் டாக்டரை பார்க்கணுன்னா எனக்கு May 5th தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. எஸ் வாக்கின் போனால். பட் இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம். நேற்றுக்கு டைம்லாம் கொடுத்தேன். இன்றைக்கி ஒரு நாள் பார்ப்போம். அதுவும் சரியில்லைனா தென் எஸ் ஐ ஹேவ் டு ரஷ் டு த கிளினிக். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. உள்ளே போவோம். கண்ணாடியை கிராப் பண்ணுவோம். ஐ திங்க் திஸ் வில் பி த ஈஸி. இந்த காஸ்கோவில் ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஒன்றுமா வாங்காமல் வரது இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு கண்ணாடி வாங்கிட்டு அப்புறமா இன்சூரன்ஸ்லாம் க்ளைம் பண்ண அது தனி அடுத்த வீடியோவில் ப்ராப்ளி போடுறேன். அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டில் காமிக்கிறேன். ஸோ கண்ணாடி வாங்கியாச்சு. சொன்னாங்க ஏதாவது உங்களுக்கு செட் ஆகலை ஆர் எனி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா எடுத்துன்னு வாங்க, நாங்கள் இது பண்ணித்தரோம், ரீப்ளேஸ் பண்ணித்தரோன்னு. ஸோ that's done. ஸோ இப்போ வீட்டுக்கு போவோம் அண்ட் பேஸ்மெண்ட் என்ன லெவலில் இருக்குன்னு காமிப்போம். அதுக்கப்புறம் பார்ப்போம் அதிதி என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான்னு. கிளம்புறதுக்கு முன்னாடி டைலெலாம் கொடுத்தேன். ஸோ தூங்கிப்பான்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பேஸ்மெண்ட் ஆல்மோஸ்ட் நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு. இப்போ பெயிண்டிங் அண்ட் இன்னும் 2-3 டோர் வேலை மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே கேபினெட் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு. இங்கேயும் கேபினெட் ஒர்க்லாம் முடிஞ்சிடுது. அண்டு டோர்ஸ் எல்லாம் மாட்டியாச்சு. இங்கேயும் கேபினெட் ஒர்க் பாத்ரூம்லேயும் முடிஞ்சிச்சு. அண்ட் எஸ் இங்கேயும் டோர் எல்லா இடத்துலையும் டோர்லாம் மாட்டியாச்சு. ஒன்றும் ரொம்ப வேலை இல்லை. பெயிண்ட்டும் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். பெயிண்ட் செலக்ட் பண்ணதுக்கு நாங்கள் பட்டு பாடு. ஸோ அவங்க அந்த பேலட் அந்த இது வாட் இஸ் கால் ப்ரௌஷர் ரைட், அந்த பேண்டோன் புக். ஸோ அந்த புக்கு கொடுத்துட்டாங்க டு செலக்ட் கலர்ஸ். பட் அதை வச்சு ஒன்றுமே புரியல எக்ஸாக்டாக என்ன பண்ணுதுன்னு. தென் நான் வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணேன். அப்புறம் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் யூஸ் பண்ணேன். அண்ட் கூகுள் ஜெமினி யூஸ் பண்ணேன். இருக்கிற எல்லா ஏஐயும் யூஸ் பண்ணி எந்த கலர் நல்லாயிருக்கும் அந்த கலர் பேரில் போட்டு அந்த புக்கை ஒன்று கொடுத்துருந்தேன். அதில் கலர் கோடில் இருந்தது. அந்த கலர் கோடில் அதில் போட்டால் அது ஒரு கலர் சொல்லுது. சரி வேறு இதில் ஏஐ டூலில் போட்டு அந்த மாதிரி எல்லா ஏஐ டூல்ஸையும் பார்த்துட்டு ஃபைனலி வி டிசைடட் ஓகே எந்த கலர் வந்து நல்லாயிருக்குன்னு. ஸோ அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹோப் நல்லா வரும்னு. பிகாஸ் அகெயின் இட்ஸ் அ சாம்பிள் ரைட். ஸோ ஏஐ ஜென்ரேட் பண்ணது. ஸோ எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ அதனால் அதை வச்சு பண்ணோம். அண்ட் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் இன்னும் அந்த டோர் வேலை முடியல. டோர்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா டோரும் பெயிண்ட் பண்ணோம். ஸோ நேற்றுக்கு டோர் முடிக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஏதோ ஒரு டூல் வந்து அவங்களது மேல் ஃபங்க்ஷன் பண்ணிச்சு. ஸோ அந்த டூலை மாத்திர போடுறேன்னு போனாங்க. இன்னும் வரல அவங்க. ஸோ ஐ திங்க் இன்றைக்கி வந்துட்டு அந்த டோர்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ப்ராபப்ளி பெயிண்டிங் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கவுண்டர் டாப் அண்ட் வாட் இஸ் வாஷ் பேசினுக்காக மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அது வந்து அதுவும் வந்து மாட்டிடுவாங்க. ஐ டோன்ட் நோ வெதர் முன்னாடியா பின்னாடியா பெயிண்டிங் முன்னாடியா பின்னாடியா மாட்டியாச்சு. அதுவும் மெஷர்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு கலர் செலெக்ஷனும் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட் until now. இன்னும் மேக்ஸிமம் சொன்னாங்க தட் another 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடும்னு. ஸோ பாப்பா லட்சி எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆகிடுதுன்னு. ஏன்னா இங்கே லிவிங் ரூம் இல்லை வுட் அண்ட் மற்ற 2 ரூமில் கார்பெட் அதுவும் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் அதுவும் சீக்கிரமாகவே வந்துடும் நினைக்கிறேன். பெயிண்டிங் பண்ணக்கப்புறம் தான் அது வந்து இது பண்ணுவாங்க, இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் see என்ன ஆகிடுதுன்னு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் குயிக் அப்டேட் கொடுக்கலான்னு இருந்தேன் ரிகார்டிங் பேஸ்மெண்ட். இது பண்ணக்கப்புறம் தான் இன்னும் நிறையா வேலை இருக்குது. ஃபர்னிச்சர், அப்புறம் அந்த ப்ளே ரூம் ரெடி பண்ணோம். கீழே வந்து ஆஃபீஸ் ரூம். ஸோ அதுவும் ரெடி பண்ணோம். அண்ட் so many things. ஸோ யா ஜஸ்ட் பேஸ் பண்ண ஆனதுக்கப்புறம்
உடனே எல்லாமே முடிஞ்சிது. அகெயின் இங்கே வந்து ப்ராஜெக்டர் மாட்டணும். அந்த ப்ராஜெக்டர் ஒன்றும் ஆர்டர் பண்ணல. அது வேறு இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் அது வாங்கலான்னு இங்கே, ஏன்னா அதுக்கப்புறம் மாட்டிக்கல, இப்போ வாங்கி அவசரம் இல்லை. ஸோ ப்ராஜெக்டர் ஆர்டர் பண்ணோம், நிறையா இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் அது தவிர பார்த்திங்கன்னா கார்டன், ஸோ அதுக்கு கோட் வாங்கியாச்சு. இது ஃபுல்லாகவே பண்ணுறதுக்கு அது வந்து பட் எஸ் பேஸ்மெண்ட் முடிச்சக்கப்புறம் தான் அதை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா இந்த குப்பை தட்டிலாம் போகணும், அதுக்கப்புறம் தான் இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அது கோட் வாங்கியாச்சு, அதுக்கு அப்ரூவலும் வந்துச்சு. அண்டு தே வில் ஸ்டார்ட் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள். பட் என்னென்னா ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஃபுல்லாக இங்கே போடுது ஆர்டிஃபிஷியல் கிராஸ் தான் போட போகிறோம். நாங்கள் வந்து அந்த ரியல் கிராஸ் போடுறது இல்லை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் கிராஸ்னால் விச் இஸ் டர்ஃப். ஸோ அது போட்டேன்னா அது மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. இல்லாட்டி ரியல் கிராஸ் போட்டேன்னா அந்த வளர நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், கட் பண்ணணும், ப்ராப்பராக அந்த வீட்ஸ்லாம் க்ரோ ஆகாமல் பார்த்துக்கணும். அது மாதிரி நிறையா நச்சு பூச்சி நிறையலாம் இருக்குது, விச் ஐ கேன் டூ. ஸோ எஸ் ஃபுல்லாகவே இங்கே டர்ஃப் வரும். இல்லை கடைசி வரைக்கும் நடுவில் வந்து பேட்டியோக்கு மட்டும் இடம் விட்டுருவேன். பட் எஸ் சைடில் வந்து இங்கே சைட்லலாம் வந்து இடம் விட்டுருவேன் ஃபார் யூனோ பிளான்டேஷன் அதுக்கெலாம். ஸோ ஏன்னா என் ஒய்ஃப்க்கு வந்து அந்த இது பிளான்டேஷன் அதெல்லாம் பிடிக்கும். ஸோ இங்கே வந்து இடம் விட்டுருவேன். ஸோ தட் வாட் எவர் அவளுக்கு என்ன க்ரோ பண்ணுமா அது வந்து இங்கே பண்ணிடுவேன். அண்டு முன்னாடி வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அங்கே வந்து ஃபுல்லாக இந்த கிராஸில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ராக் பெட். ஸோ டிஃப்ரெண்ட் ராக்ஸ், குட்டி குட்டி ராக்ஸ்லாம் வரும். அது ஒரு டிசைன் மாதிரி போட சொல்லியிருக்கேன். நாங்கள் சொல்லுங்க டிசைன்லாம் எங்களுக்கு தெரியாது, பட் நாங்கள் போட்டுறோம். அண்ட் நடுவில் ஒரு ட்ரீ வைக்கிறதுக்கு மட்டும் கட்டிங் கொடுத்துரும். ஸோ யா ஃபைன், ஓகே, அதுவும் போட்டு சொல்லியிருக்கேன். ஸோ எஸ் அவங்க வந்து May 2nd வீக்கு இப்போதைக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க கேலண்டரில். அதுக்கு சப்போஸ் இது சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா பேஸ்மெண்ட், ஸோ அவங்க சீக்கிரம் வந்து பண்ணிடுவாங்க. இல்லாட்டி அதுக்கப்புறமே அதை டேட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. அண்ட் டெக்கு அண்ட் இங்கே ஒரு கேட் போட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கோட் கேட்டிருக்கேன். 2-3 நாள் ஆச்சு கோட் வந்து மெஷர் பண்ணிட்டாங்க. ஃபார் சம் ரீசன் அவங்களால கோட்டு சென்ட் பண்ணல ஒன்றும். ஸோ அது ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது கிடச்சின்னா அதுவும் இந்த வாரத்தில் முடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் இதெல்லாம் முடிச்சிடுவோம், இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்க கீழே வந்து பேஸ்மெண்ட் வேலை மட்டும்தான் பெண்டிங். அண்ட் ஃபைனலி ஸோ தட் இந்த வருஷம் இதெல்லாம் முடிச்சிட்டோன்னா அட்லீஸ்ட் சம்மர் பிகினிங் ஆகிறதுக்குள்ளே. இப்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்லா போயிட்டுருக்கு, பட் ஸ்டில் அந்த சில்னஸ் இருக்குது. ஸோ இன்னும் மே பிகினிங்லாம் நல்லா டெம்பரேச்சர் வரும். ஸோ அந்த டைமுக்குள்ளே இதெல்லாம் சூப்பராக க்ளீன் இருந்தால் இங்கே நல்லா விளாட்லாம். பேட்டியோ ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கிட்டோன்னா பேட்டியோவில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹோப் இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுறோம் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்துடும். பட் எவ்வளோ சீக்கிரம் வருதோ பார்ப்போம். ஏன்னா we are leaving to Vancouver நெக்ஸ்ட் வீக்கெண்ட். ஏன்னா லாங் வீக்கெண்ட் வருது, குட் ஃப்ரைடே, ஈஸ்டரில் வருது. ஸோ அதனால் அந்த டைம் வந்து வேங்கூவர் போகிறோம். பட் இந்த வாட்டி வேங்கூவர் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்குது. ஏன்னா வேங்கூவர் ஆல்ரெடி போன வருஷம் பார்த்துருக்கோம், பட் இந்த வருடம் துலிப் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அண்டு ஜஸ்ட் இமேஜஸ் தான் பார்த்துருக்கேன். பார்க்கறதுக்கு ஓகே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லட்சி ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு. அண்ட் அது தவிர அங்கே இன்னும் 2-3 ஏரியா கவர் பண்ணல நாங்கள் லாஸ்ட் டைம். ஸோ அதெல்லாம் இந்த ட்ரிப்பில் கவர் பண்ணலான்னு இருக்கோம். பார்ப்போம் how everything goesன்னு. ஸோ இந்த வாட்டியெல்லாம் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன். அண்டு ஜஸ்ட் ஸோ பட் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய நடக்கணும். அதனால் ஸ்ட்ராலர் எடுத்துன்னு போகிறேன். ஏன்னா அதிதியை வந்து தூக்கினே நடக்க முடியாது. ஏன்னா துளிப் வந்து ஆல்மோஸ்ட் பெரிய ஃபார்ம், அதில் வந்து அந்த துளிப் இருக்குது. ஸோ அங்கே வந்து இட்ஸ் பெட்டர் டு டேக் ஸ்ட்ராலர் தேன் டு கேரி. ஸோ அதனால் அது இருக்குது. ஸோ இந்த அப்டேட் கொடுக்கலான்னு இருந்தேன். பட் ஐ தாட் இன்றைக்கி வந்து பெயிண்டிங் ஆகிடும். ஸோ பெயிண்டிங்கும் இது காமிச்சிடலாம் எப்படி பெயிண்ட் வந்திருக்குன்னு. பட் ஐ திங்க் பெயிண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒன்று கொஞ்சம் மேபி 2 days வெயிட் பண்ணணும். அது ஆனதுக்கப்புறம் ஐ வில் திருப்பியும் காமிக்கிறேன் பெயிண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. ஹோப் நான் எப்படி எதிர்பார்த்தேனோ அது மாதிரி பெயிண்ட் வரணும். இந்த ஏஐ டூல்ஸ்லாம் லைக் ஜஸ்டிஃபை அவங்கள என்ன அவுட்புட் கொடுத்தாங்களோ அது ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கணும். பார்ப்போம். எனிவே ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் இருக்கும்.
தட்ஸ் ஆல். இது ஜஸ்ட் குட்டி வீடியோ, ஜஸ்ட் அப்டேட். ஏன்னா இந்த வாரம் செம்ம பிஸியாக இருந்தது. ஸோ ஒன்றும் வெளியே போனால் ஏதாவது ஷூட் பண்ணலாம். பட் வீட்டிலேருந்து எவ்வளோ தான் ஷூட் பண்ணுது. ஸோ அதனால் ஒன்றும் பெருசாக பண்ணல. பட் எஸ், ஓவர் த பீரியட் இப்போ சம்மர் வந்துருக்கு. ஸோ அண்ட் இப்போ கொஞ்சம் ப்ராஜெக்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரீம் லைன் ஆகிடுச்சு. ஸோ ஐ திங்க் இனிமேல் வெளில போகலாம். ஸோ அது மாதிரி போனால் ஏதாவது புது இடம் போனேன்னா டெஃபினெட்லி அந்த ஏரியாவும் காமிக்கிறேன். பட் எனிவே வேங்கூவர் போகிறோம். ஸோ தொலிப் அண்ட் மற்ற இடம், ஸோ அதெல்லாம் வரப்போகிற வீக்ஸில் வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணலைன்னா. தட்ஸ் ஆல் ஃபார் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். See you in the next video. Till then, bye bye.